தி சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். நம்ம புது பிரான்ச் ஓபன் பண்றோம்ல, அதுக்கு ரிப்பன் கட்டிங் நீதான் பண்ற. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நீதான் பண்ற, பில்லிங்கும் நீதான் பண்ற. இன்விடேஷன்லயே உன் பேரை முதல்ல போட சொல்றேன், சரியா? நிஜமாவா? எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. கேக்குதா? அது காது கேக்குதான்னு கேட்டேன். கேக்குதா? ஒன்றும் கிடையாது. ரூம்மேட் தான். இனிமேல் இந்த ரூம் எல்லாம் வராதீங்களா? தயவுசெய்து வெளியே போவோம். லைட்டை கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமே. நிறையவே திட்டோம். பாவம், எப்படி சமாதானப்படுத்துறது? ஹலோ அக்கா. சொல்லுமா. அக்கா, நான் அமிர்தா பேசுறேன். சொல்லுடி. என்னக்கா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இங்க பாரு, இப்ப நீ எதுவுமே பேசலனா அப்புறம் நான் அங்க கிளம்பி வந்துருவேன். என்ன பிரச்சனைன்னு ஒழுங்கா சொல்லு. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஒரே குழப்பமா இருக்கு. அவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவர் இப்படிதானான்னு என்னால ஜட்ஜ் கூட பண்ண முடியல. ஒரு நாளைக்கு நல்லா பேசுறாரு, திடீர்னு வேற மாதிரி பேசுறாரு. அக்கா, நான் உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. சரி விடு, எல்லாம் மாறும். நீ தைரியமா இரு. அம்மா பூமா. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிக்கா. பூமா. வரேன் வரேன். நான் ஊருக்கு போயிருந்தேன் தாயி. என் ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க தான் எங்க ஐயாவோட 2வது மருமகளா? என்னம்மா பாக்குற? நான் தான் ரொம்ப வருஷமா பூ கொடுக்கறேன். ஐயா கிட்ட கேட்டேன், என் மருமகளை பாருன்னு சொன்னாங்க. 2வது பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எந்த மருமகளை பார்க்கட்டும்னு கேட்டேன். வேதவல்லிய பாருன்னு சொன்னாரு. நீ தான் வேதவல்லியா தாயி? ஆமா. பார்க்க நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்க. இந்த வீடு நல்லா ஐஸ்வர்யமா இருக்கணும். வழக்கமா சாமிக்கு தான் பூ கொடுப்பேன். இப்ப தலைக்கு சேர்த்து 5 முழம் கொடுக்கட்டுமா? கொடுங்க. இந்தம்மா. இந்த தாயி. எப்பவுமே வார கடைசியில தான் காசு வாங்குவோமா. ரொம்ப நாள் கழிச்சு வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். போனி உன் கையால காசு கொடுமா. வியாபாரம் நல்லா ஓடட்டும். எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு. நீ எவ்வளவு இருக்கோ அதை கொடுமா. சரி, ஒரு நிமிஷம். வாதாயி, நீ தான் மூத்த மருமகளா? லட்சுமி கடாச்சமா இருக்க. அது இருக்கட்டும். போனிங்கிறீங்க, அதிர்ஷ்டங்கிறீங்க. போனியும் காசையும் அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்திக்கிட்ட வாங்கினா எப்படி வியாபாரம் நடக்கும்? பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொன்னீங்களே, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 2 கல்யாணம் நின்னு போய் 3ஆவதா ஒருத்தங்கிட்ட தாலியை வாங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. போனிய அதிர்ஷ்டமான ஆள்கிட்ட பண்ணுங்க. அதை விட்டுட்டு அதிர்ஷ்டம் கிட்ட போய் மகாலட்சுமி அது இதுன்னு உளறிட்டு இருக்காதீங்க. ரொம்ப நன்றி தாயி. நானே ரொம்ப நாள் கழிச்சுதான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். நல்ல வேலை. இதுல 150 ரூபாய் இருக்கு. என்னம்மா? தப்பா நினைச்சுக்காதம்மா. பணத்தை கூடையில வச்சிருமா, நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க கையால காசு வாங்க கூடாது தாயி. மனசு கஷ்டப்படும். என்ன தப்பா எடுத்துக்காதம்மா.
நம்ம புது பிரான்ச் ஓபன் பண்றோம்ல அதுக்கு ரிப்பன் கட்டிங் நீ தான் பண்ற. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நீ தான் பண்ற, பில்லிங்கும் நீ தான் பண்ற. இன்விடேஷன்லயும் உன் பேரை முதல்ல போட சொல்றேன், சரியா? கல்பனா, என்ன டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? பரவாயில்லையே, நான் டென்ஷனா இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. உங்களுக்கு புரியுதா? நீ சொன்னதானே புரியும் கல்பனா. சொன்னேன். சொன்னியா? என்ன சொன்னியான்னு கேக்குறீங்க? உங்க அப்பா கிட்ட கடை திறப்பு விழா பத்தி பேசுனீங்களா இல்லையா? ஓ, நீங்க பாக்குற பார்வையில இருந்தே பேசலன்னு தெரியுது. நீங்க பேச மாட்டீங்க, அமைதியா தான் இருப்பீங்க. பேசினா அப்பா ஏதாவது நினைச்சு பாரோன்னு உள்ளுக்குள்ள பயத்தோட இருப்பீங்க. நான் இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன் கல்பனா. கடை திறந்ததுக்கு அப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. புது கடை ஓபன் பண்ணதை பத்தி அப்பா இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. ஏன்? நீங்க ஒரு நல்ல நாளா சொல்லி அன்னைக்கு கடை திறக்க சொல்ல வேண்டியதானே? நீங்க என்ன சின்ன குழந்தையா? உங்களுக்கு அந்த முடிவு எடுக்க உரிமை இல்லையா? கல்பனா, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? பொறுமையா தான் இருக்கேன், பொங்கிக்கிட்ட இருக்கேன். சரி, நம்ம பிரச்சனைய புருஷன் கிட்ட சொல்லிட்டோன்னு நிம்மதியா இருந்த. நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லலன்னு கூலா சொல்றீங்க. இதுல என்ன வேற பொறுமையா இருக்க சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு பொறுமையா இருந்தனா மரியாதை இல்லாத மூத்த மருமகளை ஒரு மூலையில தான் கடக்கணும். இத பாரு, நிச்சயமா சொல்றேன், அப்பா கிட்ட இந்த விஷயமா நான் பேசுறேன். எப்போ? அதுக்கு என்ன கால நேரம்லாம் கூடி வரணுமா? வீட்ல இருக்கிற அப்பா கிட்ட போய் பேசுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? ஓ, ஒரு வேளை இவ்வளவு வச்சு கடை திறந்தா வியாபாரம் நல்லா வருமான்னு யோசிக்கிறீங்களா? உங்க அப்பா தேடி பிடிச்சிட்டு வந்த வேதவள்ளியோட அதிர்ஷ்டம் எப்படின்னு உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இப்ப எதுக்கு வேதவள்ளி இந்த விஷயத்துல இழுக்கிற? அவளை பத்தி பேசாம வேற யார பத்தி பேசுறது? அவளால என் நிம்மதி போச்சு, மரியாதை போச்சு. என் புருஷனை பத்தி பயம் வந்துருச்சு. அவளால இந்த வீட்டுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோன்னு பயம் வந்துருச்சு. பேச்ச விடு கல்பனா, புது கடையை நீ தான் ஓபன் பண்ணுவ. நான் அப்பா கிட்ட பேசுறேன். காலகாலத்துல பேசுங்க. ஏதாவது சொதப்புனீங்கன்னா புது கடை திறக்கிற அன்னைக்கு இந்த வீட்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்துரும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மருமகளே, அவளா? இன்னைக்கு கடையில புது கணக்கு துவங்க போறேன். உன்னோட கையால சாவி எடுத்து கொடு. ஏமா தயங்குற? எடுத்து கொடுமா. எடுத்துக்கொடு வேதவள்ளி. உன்னோட கைராசி இந்த வருஷம் வியாபாரம் கொட்டுன்னு கொட்டணும். ஏன் இப்படி இடக்க பேசுற? மூத்த மருமகன் பக்கத்துல இருக்கும்போது நீங்க அவளை கைராசிக்காரின்னு நினைச்சு புது கணக்கு எழுத சாவி எடுத்து கொடுக்க சொல்றீங்க. நான் எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறது? அனாவசியமா அவசரப்படுற வழக்கம் போல. அவளை நான் சாவி தான் எடுத்து கொடுக்க சொன்னேன். உனக்கு அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கிறேன். அதை கேட்கிற அளவுக்கு உனக்கு பொறுமை இல்லை. எதுக்கு மாமா இந்த பொய்த்தனம்? என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சீங்களா? ஏம்மா எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற?
என் மனசதான் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கல்பனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? சும்மா தானேங்க இருக்கேன். வேதவல்லி, சாவி எடுத்து கொடுமா. மாமா, அவ கைராசி இல்லாதவ. புது கணக்க வேற மாதிரி ஆரம்பிங்க. என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். இந்த பாருமா, இந்த ராசி அதிர்ஷ்டம் எல்லாம் ஆண்டவன் கட்டளைக்கு கீழ்ப்பட்டது. எது வேணா எப்ப வேணா மாறலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு நினைக்கிறவன்னா வேதவெளி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், பொது கணக்கு அவ கையால தூங்கணும்னு ஆசைப்பட்டது என்னோட காலமான மனைவி லக்ஷ்மி. அவளோட ஆசையை தான் இப்ப நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து இது புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. எது உங்களுக்கு விருப்பமோ அதை பண்ணுங்க மாமா. இந்த வீட்ல நான் சொல்றது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேதவல்லி, அவ சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சாவி எடுத்து கொடுங்க. குடுமா பாரு, நல்ல சகுனம், மணி அடிக்குது. ஹலோ, சுந்தர் ஹியர். இப்படி சொன்னா எப்படிப்பா? நமக்கு தான் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்தாங்கல்ல அவங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி கேன்சல் பண்ண முடியும்? எனிவே, இதெல்லாம் இப்போ ஃபோன்ல பேச வேண்டாம். சரி இருங்க, நான் நேர்ல கிளம்பி வரேன். சரி, ஓகே, வைங்க. என்னடா சுந்தர், என்னாச்சு? அப்பா, மகாராஜா ஸ்டோர்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, ஆமா, அதை மொத்தமா கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் ஆயிருச்சா? என்னடா சொல்ற? டேய், அவரை நம்பி நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்டா. இப்ப கேன்சல்னா என்ன அர்த்தம்? 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஆஹா மாமா, உங்க மருமக கைராசி அமோகமா இருக்குதா? சாவியை எடுத்து கொடுத்த அடுத்த செகண்டே 20 லட்சம் ரூபாய். புது கணக்குல கணக்கே நஷ்ட கணக்கு. மருமகளே, என்னது இது? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கண் கலங்குற? இது ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. இதுக்காக அழுதுட்டு இருக்கிற? வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம்மா. ஒரு போனால லாபம் வரும், இன்னொரு போனால நஷ்டம் வரும். இது பாரு, இது மெஷின் வியாபாரமா. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வித்துக்கலாம். பலகாரமா கெட்டு போறதுக்கு. மாமா, நஷ்டங்கிற வார்த்தை உங்க வாயில தானே வந்துச்சு. இது நஷ்டம் தானே உங்க கடையில வேலை பார்த்த எனக்கு தெரியாதா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. பல வியாபாரங்கள் நஷ்டத்தில் ஆரம்பிச்சு பெரிய லாபத்துல முடியும். அதெல்லாம் என்ன தெரியும் உனக்கு? வருத்தப்படாதுமா. நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்துடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. இனிமேல் இந்த ரூம் உள்ள வராதீங்க. தயவுசெய்து வெளியே போங்க. லக்கேஜோட வெயிட் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணனால கோச்சிக்கிட்டாங்களோ? ஐயோ, பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இது. அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டாங்களா? சும்மா ஆக்ட் பண்ணணும்னு சமாளிச்சிடலாம். ஒரு 2-3 நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்கள் கோஸ்ட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் நடந்துடலங்க. பாருங்க, ஏதோ நான் வந்து வேற ஒரு மூடில் இருந்தேன். பிஸ்னஸ் டென்ஷனு, அதனால் அப்படி பேசிட்டேன். என்ன ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுது? உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. நான் வந்து உங்களை மாதிரிலாம் யோசித்து
சிந்திச்சுலாம் பேச தெரியாது. மனசில் என்ன போடுறது டப்புன்னு வாயில் வந்துடும். இல்லைங்க, நான் ஏதாவது தப்பாக பேசினேன்னா கூட சாரிங்க. ஐயோ என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கும் எனக்கும் நடுவுல சண்டை இருக்கிறதால நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. சண்டை வர்றது சகஜம் தானே. அதுக்காக கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறதுனால எதுவும் ஆகாதுங்கிறத நான் தெளிவா நம்புறேன். எனக்கு இங்க நடந்த சில விஷயங்கள்ல மனசு சரியில்லை. கொஞ்சம் தனிமையும் அமைதியும் தேவைப்படுது. தனியா உட்காந்து சில விஷயங்களை பத்தி சில பேரை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. சில பேர் பற்றியா? யாரை பற்றி? வேண்டாம், நான் யாரை பத்தியும் பேச விரும்பல. ஏங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன பத்தி தான் நாகராஜ்? நான் சொல்றது கரெக்ட் தானே வேதவள்ளி? தனியா உட்கார்ந்து என்ன யோசிக்க போற? என்னை எப்படி பழி வாங்கலான்னு யோசிக்க போற, இல்ல என்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்தலான்னு யோசிப்ப? ஏங்க அப்படி சொல்ல வரலன்னு மட்டும் சொல்லாத. நீ நாகராஜ் கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னை ராசி இல்லாதவன்னு சொன்னதுனால தானே உனக்கு என் மேல கோவம். நான் உண்மைதானே சொன்னேன். உன்னோட கல்யாணம் நின்னு போய் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. இதுல என்ன ரகசியம் இருக்கு? முதலா புது கணக்கு எழுத உன் கையால சாவி எடுத்து கொடுத்தா நஷ்டம் ஆயிடும்னு நான் சொன்னேன். மாமா கேக்கல. சாவி எடுத்து கொடுத்த அடுத்த நிமிஷமே 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். இப்ப சொல்லு, நீ ராசி இல்லாதவன்னு நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ எப்ப பேசாம நிக்கிற நாகராஜ்? நான் சொன்னது உண்மைதானே? வேதவழி ராசி இல்லாதவ தானே? சொல்லுப்பா, இவ ராசி இல்லாதவ தானே? ஆமா, ராசி இல்லாதவ தான். உங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் வேதவள்ளி ராசி இல்லாதவா தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி. நீங்க இப்படி பேசுறீங்க? நான் நாகராஜ் இப்படி பேசுறானா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன பேர் இருந்தது தெரியுமா? விளங்காதவன், வீணா போனவன், தண்டசோறு, குடிகாரன். வாழ்க்கை பூரா தருதலைன்னு கூப்பிட்டு எங்க அப்பா வேதவள்ளியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாய் நிறையா நாகராஜ்னே கூப்பிட ஆரம்பிச்சாரு. பெத்ததுக்கு எனக்கு பெருமையா இருக்குன்னு எங்க அப்பா சொன்னாரு. உனக்கு என்ன வேணாலும் நீ கேள்றான்னு ஒரு ஒரு குழந்தை கிட்ட பாசத்தை காட்டுற மாதிரி எங்க அப்பா மேல பாசத்தை காமிச்சாரு. எந்த பாசத்துக்காக நான் ஏங்கினோ, எந்த மரியாதைக்காக நான் ஆசைப்பட்டனோ, அது எல்லாமே எனக்கு வேதவள்ளியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அண்ணே, நான் பெருசா படிச்சதெல்லாம் கிடையாது. ஆனா என்னைக்கோ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது லைட்டா ஞாபகத்துக்கு வருது. இந்த மைனஸும் சேர்ந்தா பிளஸ்ன்னு வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேதவள்ளி மைனஸ், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் மைனஸ். இந்த மைனஸும் ஒன்னா சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் தான், சரியான பிளஸ். இந்த அதிர்ஷ்டக்காரி கூட நான் சேர்ந்தனால அதிர்ஷ்டக்காரனா நான் மாறிட்டேன். அண்ணே,
நான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன். முதல்ல இருந்ததை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இதுக்கு மேலேயும் சந்தோஷமா இருப்பேன். அதனால இன்னொரு தடவை இந்த மாதிரி தேவையில்லாம வேதவழி அதிர்ஷ்ட கெட்டவ அப்படி இப்படின்னு நான் பேசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மாதிரி கெட்ட பையன் வேண்டாம். இதுக்கு மேலே நீங்க வீட்டுக்கு போயே ஆகணுமா? அண்ணி ஒன்றும் இல்லை, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். அதை தேவையில்லாம கெடுத்துக்காதீங்க. ம்? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நாகராஜ், என்னடா திடீர்னு உன் பொண்டாட்டி மேல இவ்ளோ பாசம்? இந்த கல்பனாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. இரு, நான் யாருன்னு காட்டுறேன்.